அரசு அனுமதியின்றி தனியார் நிலத்தில் அமைக்கப்படும் கோயில்களை கோயில் ஹராம் என குறிப்பிடுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று மூத்த வழக்கறிஞர் முகமது ஹனீப் கத்ரி அப்துல்லா தெரிவித்துள்ளார். முறையாக பதிவு செய்யப்படாத கோயில்களை கோயில் ஹராம் என அடையாளப்படுத்துவது தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வழிபாட்டு தலங்களை கேவலப்படுத்தும் பலருக்கு எதிராக ஹிந்து டெம்பிள்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் எனும் தன்னார்வ அமைப்பு காவல் நிலையங்களில் புகார் அளித்து வருகின்றன. இதுவரை 30க்கும் மேற்பட்ட புகார்களை அளித்திருப்பதாக ஹிந்து டெம்பிள்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் தன்னார்வ அமைப்பினர் தெரிவித்துள்ள நிலையில் மூத்த வழக்கறிஞர் முகமது ஹனீப் கத்ரி அப்துல்லா கோயில் ஹராம் என குறிப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை என கருத்து தெரிவித்துள்ளார். முன்னதாக ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பா ராயுடு கோயில் ஹராம் எனும் வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்திருந்ததையும் வழக்கறிஞர் முகமது ஹனீப் கத்ரி அப்துல்லா மேற்கோள் காட்டி, மலாய் வார்த்தைகளின் உண்மையான புரிதல் இல்லாததால் ஹராம் எனும் வார்த்தையை இழிவானது என கருதுகிறார்கள். சட்டப்படியும் முறைப்படியும் இல்லாத ஒன்றை ஹராம் என வகைப்படுத்தலாம் என்று வழக்கறிஞர் முகமது ஹனீப் கத்ரி அப்துல்லா தெரிவித்துள்ளார். கோயில் ஹராம் எனும் சொல் இந்திய சமூகத்தை கேவலப்படுத்தும் வகையில் பயன்படுத்தப்படுவதால் அச்சொல்லை பயன்படுத்த வேண்டாம் என்றும் இதற்கு முறையான தீர்வுகளை வழங்க சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் யுனேஸ்வரன், ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பா ராயுடு, PKR தீபன் சுப்பிரமணியம் ஆகியோர் வலியுறுத்துவதுடன் ஹிந்து டெம்பிள்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் எனும் தன்னார்வ அமைப்பு சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு நேரில் சென்று கோயில் நிர்வாகத்தினரை சந்தித்தும் வருகின்றனர். முன்னாள் பிரதமரும் முன்னாள் பெரிக்காத்தான் தலைவருமான முகைதீன் யாசின் இன்று இரவு பெரிக்காத்தான் உறுப்பு கட்சிகளின் தலைவர்களுடன் ரகசிய சந்திப்பை மேற்கொள்ளவிருப்பதாக செய்திகள் கசிந்த நிலையில் முகைதீன் தம்மை அப்படியான கூட்டத்திற்கு அழைக்கவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவரும் பெர்சாத்து துணை தலைவருமான டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுddin தெரிவித்துள்ளார். பெரிக்காத்தானின் அடுத்த தலைவர் யார் என்பது குறித்து நெருக்கடிகள் நிலவும் இந்த சூழலில் முகைதீன் கட்சி தலைவர்களை சந்திப்பது சாதாரணமான சந்திப்பாக கருத முடியாது என்றாலும் தமக்கு அப்படியான எந்த ஒரு அழைப்பும் கிடைக்கவில்லை என்று டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுddin தெரிவித்துள்ளார். ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்றால் அதற்கான அழைப்பு இருக்க வேண்டும் என்று டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுddin தெரிவித்தார். அப்படியான அழைப்பு இல்லாமல் கூட்டத்தில் எப்படி தாம் பங்கேற்பது என அவர் கேள்வி எழுப்பினார். முகைதீன் அப்படி ரகசியமாக சந்திப்பு நடத்த விரும்புவதை தாம் மறுக்கவில்லை என்றும், ஆனால் சந்திப்பு உண்மையா என்றும் தமக்கு தெரியாது என அவர் கூறினார். நேற்று பெரிக்காத்தானின் உச்சமன்ற கூட்டம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பெரிக்காத்தானின் தலைமையை வகிக்கும் நபர் யார் எனும் கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி கூட்டணியாக இருக்கும் பெரிக்காத்தானில் தலைவர் இல்லாதது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் பலத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. மலேசியாவின் எல்லை பகுதியான பெர்லிஸ் வழியாக மலேசியாவுக்குள் கடத்தப்படும் பொருட்களை பெர்லிஸ் சுங்கத்துறையினர் தொடர்ந்து பறிமுதல் செய்து வருவதாகவும், கடந்த ஆண்டு 167 வழக்குகளை பெர்லிஸ் சுங்கத்துறை கையாண்டிருப்பதாகவும் பெர்லிஸ் மாநில சுங்கத்துறை இயக்குனர் இஸ்மாயில் ஹஷீம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 53 மில்லியன் என்றும், அதில் 24 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்களும் அடக்கம் என்றும் இஸ்மாயில் ஹசீம் கூறினார். இவ்வாண்டு தொடக்கத்தில் தாய்லாந்தில் இருந்து மலேசியாவுக்குள் கடத்த முயற்சித்த 40,300 ரிங்கிட் மதிப்பிலான 13 கிலோகிராம் கஞ்சாவும் சிகரெட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக இஸ்மாயில் ஹஷீம் கூறினார். நள்ளிரவில் அடையாளம் காணப்படாத படகில் கருப்பு பெட்டிகளை ரோந்து பணியில் இருந்த அதிகாரிகள் கண்டதும் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்ததாகவும், இறுதி வரைக்கும் எந்த ஒரு கும்பலும் படகில் இருந்த பெட்டிகளை எடுக்க வராததால் அனைத்து பெட்டிகளையும் பறிமுதல் செய்ததாகவும் இஸ்மாயில் ஹஷீம் தெரிவித்தார். தலைநகரில் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் வாகனங்களுக்கு கோலாலம்பூர் நகராண்மை கழகம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. நேற்று இரவு தலைநகர் ஜலான் அம்பாங், பெர்சியாரான் KLCC, ஜலான் பி ரம்லி, ஜலான் அலோர், ஜலான் புக்கிட் பின்தாங் ஆகிய சாலைகளின் ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 119 சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் போக்குவரத்து ஆணையம், கோலாலம்பூர் காவல்துறை ஆகிய அமலாக்க அதிகாரிகளுடன் இரவு 9 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கை நள்ளிரவு 1 மணிக்கு நிறைவடைந்ததாக கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் நகராண்மை கழகம் 95 சம்மன்களும், காவல்துறை 17 சம்மன்களும், JPJ 7 சம்மன்களும் என மொத்தம் 119 சம்மன்கள் நேற்று இரவு வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்கள் அபராத தொகையை செலுத்தி வாகனங்களை மீட்டுக் கொள்ளும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது. பூச்சோங்கில் உள்ள ஒரு வணிக தளத்தில் மசாஜ் பணியாளர்களாக வேலை செய்து வந்த 19 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இரவு குடிநுழைவுத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் சம்பந்தப்பட்ட வளாகத்தில் இருந்த 19 பெண் பணியாளர்களிடமும் முறையான ஆவணங்கள் இல்லாதது கண்டறியப்பட்டது. அவர்களிடம் பாஸ்போர்ட் மட்டுமே இருந்ததாகவும் மலேசியாவுக்குள் நுழைந்ததற்கான எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை என்றும் குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட வளாகத்திலிருந்து கைபேசிகளும் 1500 ரிங்கிட் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்கள் 22 முதல் 48 வயதினர் என்றும் ஒழுக்கக்கேடான செயல்களில் அவர்கள் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட பெண்கள் வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மங்கோலியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட வணிக வளாகத்தின் உரிமையாளர்கள் என நம்பப்படும் 7 உள்ளூர் நபர்களும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருப்பதாகவும் குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. சர்வதேச காவல்துறையால் தேடப்பட்டு வந்த மலேசியாவைச் சேர்ந்த கேங் பிரபா குண்டர் கும்பலுடன் தொடர்புடைய மூவர் மும்பையில் இருந்து நேற்று மலேசியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்த நிலையில் தற்போது தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தேசிய குற்றவியல் பாதுகாப்பு ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையில் ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், பினாங், பேரா ஆகிய மாநிலங்களில் கேங் பிரபா குண்டர் கும்பலுடன் தொடர்புடைய 17 பேரை கைது செய்தனர். கேங் பிரபா குண்டர் கும்பலில் மொத்தம் 33 பேர் இருப்பதாகவும் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் கொலை, கொள்ளை ஆகிய வன்முறைகளில் ஈடுபட்டதாகவும் நம்பப்படுகிறது. கேங் பிரபா குண்டர் கும்பலில் இதுவரை கைது செய்யப்பட்ட அனைவரும் 19 முதல் 44 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. தற்போது இந்தியாவின் மும்பையில் கைது செய்யப்பட்ட இம்மூவரும் 30 வயதுடையவர்கள் என்றும் கடந்த அக்டோபர் மாதம் இம்மூவரும் மலேசியாவில் இருந்து வெளியேறி தாய்லாந்து, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் தலைமறைவாக இருந்ததாகவும் தற்போது இந்தியாவின் மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் அவர்களை காவல்துறை அடையாளம் கண்டு கைது செய்ததாகவும் தேசிய காவல்துறை தெரிவித்துள்ளது. கடன் வாங்கியவர்கள் மீண்டும் கடனை செலுத்தாமல் தாமதிப்பதால் அவர்களுடைய வீடுகளை தீ வைத்து எரிக்கும் ஒரு குண்டர் கும்பலைச் சேர்ந்த இருவர் ஜொகூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டனர். நீதிமன்ற விசாரணையில் தாங்கள் குற்றமற்றவர்கள் என வாதிட்டு நீதிமன்ற மேல் விசாரணையுடன் ஜாமீன் கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி இருவருக்கும் தலா 37,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கி நீதிமன்ற விசாரணையை மார்ச் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கைது செய்யப்பட்டிருக்கும் 26 மற்றும் 27 வயதுடைய இருவரும் ஆலோங் கடன் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்றும் கடந்த நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 9 வீடுகளுக்கு அவர்கள் தீ வைத்திருப்பதாகவும் ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்சாத் தெரிவித்தார். கடந்த நவம்பர் 19ஆம் தேதி அதிகாலை 1:45 மணிக்கு உலூத்ராமில் உள்ள ஒரு வீட்டை தீ வைத்து தப்பிய அவர்களை காவல்துறை கைது செய்ததாகவும் பெட்ரோல் நிரம்பிய வெடிபொருட்களையும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்ததாகவும் டத்தோ அப்துல் ரஹ்மான் ஆசாத் தெரிவித்தார். ஸ்கூடாய், உலுத்ராம், கோத்தா மாசாய், பாசிர் கூடாங் ஆகிய பகுதிகளில் 9 வீடுகளை தீ வைத்து எரித்திருக்கும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. மார்ச் 1ஆம் தேதி முதல் வெளிநாட்டினர் மானிய விலையில் சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளை 2 வெள்ளி 50 காசுக்கு வாங்குவது தடை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1961 விநியோக சட்டத்தின் பிரிவு 6 படி விநியோக கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் கீழ் இந்த தடை செயல்படுத்தப்படும் என்று இன்று மக்களவையில் பேசிய உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அரமிசான் முகமது அலி தெரிவித்தார். சட்ட விதிகள் அமலாக்கத்திற்கு முன் சட்டத்துறை தலைமை ஆணையத்திற்கு அனுப்பப்படும் என்று அவர் கூறினார். மானிய விலையில் சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகள் வழங்கும் திட்டம் முதன்மையாக மலேசிய வீடுகளுக்கு, குறிப்பாக B40 தரப்பினருக்கு 60,000 மெட்ரிக் டன் மாதாந்திர ஒதுக்கீட்டை வழங்குகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.